என்மா ஒன் பீஸ்ல இருக்குதுல்ல ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான ஸ்வாட். இந்த ஸ்வாடை எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியாது. இதை யூஸ் பண்ணணும்னா இதை கண்ட்ரோல் பண்ணணும். அதை பண்ணது 2 பேர் மட்டும்தான். இந்த வீடியோவில் இந்த ஸ்வாட் எவ்வளோ பவர்ஃபுல், அது யார் கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அனிகஸ் ஒன் பீஸோட யூனிக்கான டிசைன்ஸில் நிறைய டிஷர்ட் கலெக்ஷன் வச்சிருக்காங்க. இதோட ஃபிட் குவாலிட்டி ரெண்டுமே பக்காவாக இருக்கு. 100% காட்டன் வேற. ரீசெண்டாக அந்த டிஷர்ட் யூஸ் பண்ணேன். இதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. என்மா சிமோசுக்கியோட ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ். 21 கிரேட்ல ஒன் ஆஃப் த ஸ்வாட். இந்த ஸ்வாடை ஏன் எல்லாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா, இந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்கன்னா அவங்களோட ஆர்மமெண்ட் ஹாக்கி இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே சக் பண்ணும். அப்படி பண்றப்போ அதோட அட்டாக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அக்யூரேட்டாவும் வேலை கட் பண்ண முடியும். ஆனா டேஞ்சர் என்னன்னா, யூசர் இருக்காங்க இல்லையா, அவங்க கொலாப்ஸ் ஆயிருவாங்க. அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியணும். இதை ஃபர்ஸ்ட் பண்ணது ஓடன். கைடோ கொகைஸ்டா பேட்டில் பண்றப்போ இந்த ஸ்வாடை தான் யூஸ் பண்ணிருப்பாரு. கைடோ டிராகன் ஃபார்ம்ல இருக்கையிலேயே இந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி அவனுக்கு மார்க்க போட்டிருப்பாரு. ஓடனுக்கு அப்புறமா ஸ்வாடை கண்ட்ரோல் பண்ணது ஜோரோ. ஓடன் எப்படி மார்க் போட்டாரோ அதே மாதிரி ஜோரோவுமே இந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி கைடோவுக்கு வந்து மார்க் போட்டிருந்திருப்பான். அனிமே ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல ரெகுலரா வரும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கங்க.